நல்ல விவரம் உள்ள பாஸ்டர் சித்தத்துக்கு நேரத்தான் நடத்துவார். நீ யாரா இருந்தாலும் சரி, பிரைஸ் தி லார்ட் பிரதர். 8 மணிக்கு கூட்டத்துக்கு 11 மணிக்கு மாப்பிள்ள வருவார். ராஜா நான் உண்மை பார்க்கிறேன். உடனே தோத்தர் வாங்க பிரதர், நீங்க தான் செக்ரட்டரியா, நீங்க தான் ட்ரெஷரரா, வேறு முட்டங்கால விடணும் பாடுவா. சித்தம் செய்யவை அல்ல. பணக்காரனார் கலெக்டர் ஆபீஸ்ல, டாக்டர் ஆஸ்பத்திரியில, வாத்தியார் பள்ளிக்கூடத்துல, சபையில கிடையாது. சபையில ஒரே காரியம், அவருக்கு பிள்ளைகள். சபையில ஒரே பங்குதாம்னே. இப்ப சில சபையில நீங்க எப்படின்னு தெரியல, கொஞ்சம் வசதி உள்ள வந்துட்டோம்னா ஆரம்ப ஜெபம் அவனுக்கு, ஆசீர்வாத ஜெபம் அவன் பொஞ்சாதிக்கு, முடிவு ஜெபம் அவன் அம்மாவுக்கு. யார்? டாக்டர். நான் சும்மா போனவன் இவன் இல்ல, இவன் கொடுக்கிறவன சொன்னேன். நான் சொல்ல புரியுதா இல்லையா? கொஞ்சம் ஒரு பஞ்சாயத்துல வேலை உள்ள ஒருத்தன் வந்துட்டா போதும். இதாமனே முதல்ல அவனை கக்கூசுகளை விடணும் டாக்டர. அதுதான் தாழ்மை. ஆமா, நாங்கெல்லாம் அப்படித்தான் வளர்ந்தோம். நாங்க வளர்ந்த சபைகள்ல எங்களை முதல்ல கக்கூசு தான் கழுவி விடுவாங்க. நான் பிஹெச்டியா பூச்செடியா கக்கூச கழுவில. ஏன்? அதான் பரலோகத்து போகணும்னு அங்கதான். சித்தம் செய்கிறவனுக்கு தான் சொர்க்கம், சத்தம் எடுக்கிறவனுக்கு அல்ல. அக்கா நல்லா இருக்கியா? கைகளை உயர்த்தி வரலேலுயா. நான் யார் தெரியுமா? தெரியுமே. என்ன போய் சொல்லலாமா? நான் யார் தெரியுமா? தெரியுமே. யாரு? அந்தி கிறிஸ்து. நீ தேவ பிள்ளையா இருந்திருந்தா ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை நீ சொல்ல வச்சிருக்க மாட்டேன். பாஸ்டரையா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். என் ஆவிக்குரிய தகப்பன் சொன்னார், முடிஞ்சு. என்னை நடத்துகிற தேவ மனுஷன் சொன்னார், அவ்வளவுதான். என் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற என் தாய் சொல்லிச்சு, அவ்வளவுதான். பாஸ்டர்மா சொன்னாங்க, அவ்வளவுதான். எங்க அம்மா சொல்லிச்சு இதை செய்யுங்க, அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும். அதுதான் வெற்றி, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுனே? அதான் சொல்றேன். தேவையில்லாம ஒத்த வார்த்தை விசுவாசிகள்கிட்ட பேச நிக்கப்படாது. நம்மிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அமை ஸ்தோத்திர அர்த்தம் இருக்கும்னே, 1000 அர்த்தம் இருக்கணும். அளவா பேசணும். சித்தம் சைலண்ட், ஜெபம் சத்தம். எப்பவுமே சைலண்டா இருக்க பழகணும். சைலண்டா இருக்க பழகணும். ரொம்ப வைலண்டா ஆகக்கூடாது. கைகளை உயர்த்தி வரல சொல்லுங்க.